இங்க ஜாக்கியையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சில கொள்ளைக்காரங்க தண்ணி கூட கொடுக்காம பாலைவனத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப வெயில தாங்க முடியாம ஜாக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒவ்வொருத்தரா கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஜாக்கி அவங்கள ஒருத்திக்கிட்ட போயிட்டு அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி அவளுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த பொண்ணு டிஸ்கஸ்டிங்கா மூஞ்சிய வச்சுக்கிறா. ஆனா தண்ணிய வாயில வச்ச அடுத்த செகண்டே ஜாக்கியை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. அதே நேரத்துல அதை பார்த்த மத்த 2 பேரும் சாக போறோம்னு அவங்க வேற என்னமோ பண்றாங்கன்னு தப்பா நினைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜாக்கி அடுத்த பொண்ணு கிட்ட போறாரு. அப்ப அந்த பொண்ணும் ஜாக்கிய தள்ளி விட பாக்குறா. ஆனா தண்ணிய பார்த்ததுமே இவள மாதிரியே கட்டி பிடிச்சு உருள ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல கொள்ளைக்காரங்க அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம அவங்க ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 3ஆவதா இருந்த பொண்ணு போற உசுறு இப்படியே போகட்டும், எனக்கு கசமுசாலா வேணாம்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே ஜாக்கி அவளை பார்த்து நகர ஆரம்பிக்க அவ ஜாக்கியை விட்டு தூரமா போக ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் ஜாக்கி அவளை வலுக்கட்டாயமா இழுத்து வாட்டர் பைப்பை வாயில வச்சிடுறாரு. அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணும் ஜாக்கியை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறா. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்ப மத்த 2 பொண்ணுங்களும் மெதுவா அவங்க கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க 3 பேரும் தண்ணிக்காக சண்டை போட்டு ஜாக்கி கிட்ட வாட்டர் பேக் இருக்கிறத கொள்ளைக்காரங்க கிட்ட காட்டி கொடுத்துடுறாங்க. உடனே அங்க வந்த ஒரு கொள்ளைக்காரன் ஜாக்கியை அடிச்சு போட்டுட்டு அந்த வாட்டர் பேக்கை புடுங்கிட்டு போயிடுறான்.